ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்னிக்ஸ் இன்னோவேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். நமக்கு வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஒன்று வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சாவே நம்ம ஈஸியாக எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். மைக்ரோ கண்ட்ரோலர் ஹிஸ்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து வேக்யூம் டியூப். இந்த நேமை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே இந்த வேக்யூம் டியூப் தான். அந்த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேர் கூட இனியாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வேக்யூம் டியூப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்யூம் டியூப்ல ஸ்டார்டிங்ல இங்கே எதுவுமே இருக்காது, வந்து வெறும் எம்டியாக மட்டும்தான் இருக்கும். இந்த வேக்யூம் டியூபுக்கு மொத்தம் ரெண்டு டெர்மினல், ஒன்று வந்து கேத்தாட், இன்னொன்று வந்து ஆனோட். இதோட கனெக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். பேட்டரியோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து கேத்தாடுக்கும், பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து லோடோட ரெண்டுக்கும், லோடோட இன்னும் ரெண்டு வந்து ஆனோடுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு லோடு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவும் கிடைக்கணும், ஒரு நெகட்டிவும் கிடைக்கணும். அப்படின்னா தான் இந்த லோடு வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் சப்ளை கொடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேத்தோடு வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஹீட் ஆகி இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா எமிட் பண்ணும், டுவோர்ட்ஸ் ஆனோடு வந்து எமிட் பண்ணும். ஆனோடு எமிட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஆனோட போய் அடைஞ்சிரும். ஸோ இங்கே இருக்கிற ஆனோடு அடைஞ்சோன்னே இந்த ஆனோடு வழியாக லோடோட இன்னொரு ரெண்டுக்கு வந்து என்ன கிடைக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து கிடைக்கும், அப்படின்னா நெகட்டிவ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோடு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வேக்யூம் டியூப் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவிட்ச் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்சிஸ்டர்ஸ். டிரான்சிஸ்டர் வந்து சேம் வேக்யூம் டியூப் பண்ண மாதிரியே ஒரு சுவிட்சாக தான் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ்னால பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். ஓகேங்களா, இதுக்கு வந்து டோட்டலாக 3 டெர்மினல். ஒன்று வந்து கலெக்டர், இன்னொன்று வந்து பேஸ், இன்னொன்று வந்து எமிட்டர். ஓகேங்களா, இதோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5 வோல்ட், 5 வோல்ட்டோட எல்இடி பாசிட்டிவ். ஸோ அதே மாதிரி கலெக்டர் கொடுத்துருக்கேன். பேஸுக்கு இங்கே வந்து சுவிட்ச் ஓப்பனாக வச்சுருக்கேன். அதே மாதிரி எமிட்டர் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு எல்இடிக்கு வந்து என்ன கிடைக்கணும், ஒரு பாசிட்டிவும் கிடைக்கணும், ஒரு நெகட்டிவும் கிடைக்கணும். அப்போ தான் இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும் கரெக்டாக. இந்த டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்சிஸ்டர் வந்து ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ்னால பண்ணியிருக்கனால அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் கொடுக்குற வரையும் அதை வந்து ஒரு பிளாக்கிங் ஸ்டேஜில் வச்சுருக்கும். அதுக்கப்புறமும் ஒரு சின்ன வோல்டேஜ் கொடுத்தா கூட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற வோல்டேஜஸ் எல்லாம் வெளியே விட்டுரும். இதுதான் வந்து ஒரு டிரான்சிஸ்டரோட கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற 5 வோல்ட் வந்து நேராக எல்இடியோட பாசிட்டிவ் வந்து அடைஞ்சிரும், ஐ மீன் ஆனோட வந்து அடைஞ்சிரும். இங்கே இருக்கிற கேத்தாட், இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், இது வழியாக ட்ராவல் ஆகி இது வரையும் வரும். இது வரையும் வந்தோடனே இந்த ஒரு ஜங்ஷன் வந்து என்ன இருக்கும்னா ரிவர்ஸ் பயஸில் இருக்கும், அப்படின்னா ஒரு பிளாக்கிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதனால் என்ன ஆகாதுன்னா, இங்கே இதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இதுக்கப்புறம் கீழே ட்ராவல் ஆகாது. ஸோ இங்கே இருக்கிற எல்இடி வந்து எரியாது. இதே இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ராவல் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு ட்ரிகரிங் வோல்டேஜ் கொடுக்குறீங்க. அதனால் இதை வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே புஷ் பண்ணி இதை வந்து கிரவுண்டை வந்து அடைஞ்சிரும். ஸோ எல்இடிக்கு வந்து நெகட்டிவ் கிடைக்கும். இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகும், இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகாது. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி தான் ஒர்க் ஆகிருக்கும் டிரான்சிஸ்டர்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு டிரான்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உடச்சி உள்ள இருக்குன்னு என்ன இருக்குன்னு பார்த்துருப்போம். இல்லைனா வந்து அதை 2 3 எப்படி கனெக்ட் பண்ணி என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்காக கிடைச்ச ரிசல்ட் தான் அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்களே வந்து இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிடலாம். உங்களுக்கு நல்ல டிரான்ஸ்டரோட ஒர்க்கிங் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் கொடுத்தா ஆன் ஆகும், கொடுக்கலன்னா ஆன் ஆகாது. அப்படின்னா பேஸ்க்கு இன்புட் கொடுக்கணும், கொடுத்தா ஆன் ஆகும், இல்லைனா ஆன் ஆகாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஓகே, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் ஆகும். நீங்கள் இதுக்கு இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்டர் ஆன் ஆகும். அதனால இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும். இங்கே இன்புட் கொடுத்தீங்கன்னா தான் இந்த டிரான்ஸ்டர் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வந்து வரும். அதனால ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2 டிரான்சிஸ்டருமே ஆன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து வரும். இதுதான் AND கேட். OR கேட்டில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சப்ளை வருது, இது தனி டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ இங்கே இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். ஸோ இது வழியாக என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வந்து வந்துடும். அதனால இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ட்ரூ தான். சப்போஸ் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணிங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ட்ராவல்ஸ் வந்து சேம் இது வழியாக இருக்கும். இது வழியாக வந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து உங்களோட அவுட்புட் வந்து கிடைக்கும். அதனால ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தால் கூட இங்கே ட்ரூ தான். நாட் கேட் வந்து எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு காம்ப்ளிமெண்ட்டுக்காக தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணோன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ட்ராவல் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிடும்னா எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணிடும். அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே 1 இங்கே சப்ளை வந்தாலுமே வந்து உங்களோட அவுட்புட் வந்து 0 தான். இங்கே டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணாலுமே உங்களோட அவுட்புட் வந்து 0 தான். நீங்கள் இங்கே டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து
ஷார்ட் சர்க்யூட் மாதிரி பிஹேவ் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எதுவுமே வந்து இங்கே ட்ராப் ஆகாது. ஸோ அதனால உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கொடுக்குற விசிசியே வந்து இங்கே கிடைக்கிறனால நீங்கள் டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணலன்னா என்ன ஆகுது, 1 வந்து கிடைக்குது. இதுதான் லாஜிக் கேட்ஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த அவுட்புட்ஸை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இந்த அவுட்புட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து 0 இல்லைன்னா 1 தான் கிடைக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பைனரி நம்பர் சிஸ்டம். இந்த பைனரி நம்பர் சிஸ்டத்தை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ண முடியும். ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும், எல்லா அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ண முடியும். எதுக்காக அவங்க பைனரியை சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைனரியில் 2 டிஜிட்ஸ் தான், 0 இல்லைனா 1. நீங்கள் 2 வோல்டேஜை வச்சு நம்ம தீர்மானிச்சிடலாம். லெஸ் தென் 0.8 இருந்துச்சுன்னா 0, கிரேட்டர் தென் 0.8 இருந்துச்சுன்னா 1 அப்படின்றது. இதே நீங்கள் டெசிமல் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 to 9க்கு அவங்க 10 டிஃப்ரெண்ட் வோல்டேஜை வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சிருக்கணும். இதே மாதிரி ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணாங்கன்னா 26 வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். அதனால தான் நம்ம ஈஸியாக இருக்கனால பைனரியை வந்து சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இது ஒரு சின்ன கான்செப்ட். அடுத்து வந்து ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி டு பிட்ஸ். ஓகே, இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து பிட்ஸாக மாற்றுறாங்கன்னா, டிரான்சிஸ்டர் ஆன் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்துச்சு, அதனால நீங்கள் அது என்னன்னு கன்சிடர் பண்ணீங்க, 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க. டிரான்சிஸ்டர் ஆன் ஆகலை, எந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவும் நடக்கல, அதனால அது வந்து 0. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம கம்ப்யூட்டரில் வந்து யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணுறோம். யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணோன்னே என்ன காமிக்குது, டிவைஸ் நோட்டிஃபிகேஷன், டிவைஸ் எக்ஸ்ட்ரா டிவைஸ் வந்து ஒரு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா. அது எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூஎஸ்பி டிவைஸில் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு 2 டெர்மினல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னே அந்த பாசிட்டிவில் என்ன பண்ணும், ஒரு வோல்டேஜ் லெவல் வரும். அதை வந்து நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிப்பேன்னா 1ன்னு கன்சிடர் பண்ணிப்பேன். ஸோ உங்கள் டிவைஸ் நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து நான் என்னால் கொடுக்க முடியும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்னு பார்த்துலாம். மைக்ரோ கண்ட்ரோலர் ஒன்றுமே இல்லை, நிறைய டிரான்சிஸ்டர் வந்து ஒரு சிங்கிள் சிப்பில் இன்டெகிரேட் பண்ணுறது பேர் தான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். டு டூ ஏ ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். அந்த ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு ஒரு எல்இடியை வந்து எரிய வைக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் 10 டிரான்சிஸ்டர் வந்து இன்டெகிரேட் பண்ணாங்கன்னா உங்களால் 10 எல்இடி எரிய வைக்க முடியும். அல்லது ஒரு 10 மோட்டரை உங்களால் என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோட அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 1974. அதோட பேர் வந்து TMS 1000. கம்பெனி கண்டுபிடிச்ச கம்பெனி பேர் வந்து டெக்ஸாஸ்ன்றவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் என்னன்னு தெரியும்னு கேட்டிங்கன்னா, 0 1s கொடுத்தீங்கன்னா அது வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகும். ஸோ அதனால உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது தான் மைக்ரோ கண்ட்ரோலரோட இப்போ இப்போத்தோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அடுத்து வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேராகிராஃப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேராகிராஃப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன பேராகிராஃப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எழுதலாம். இப்போ நான் இன்டீஜர் a ஈக்குவல் டு 2, இன்டீஜர் b ஈக்குவல் டு 1 அண்ட் c ஈக்குவல் டு a ப்ளஸ் b. இப்போ இதோட ஆன்சர் தெரியும், 2 + 1 ஈக்குவல் டு 3ன்றது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு இது படிக்கிறது மூலியமா. ஸோ இவங்களோட கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து மெஷினுக்குள்ளே போடும்போது மெஷின் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கும் சேம் 3ன்ற வந்து ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கான்செப்ட். ஓகே, இப்போ இது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ டெசிமலோட ஈக்குவலன்ட் பைனரி எழுதியிருக்கேன். 1ஓட ஈக்குவலன்ட் பைனரி வந்து 0 1, 2ஓட ஈக்குவலன்ட் பைனரி வந்து 1 0. இதோட இப்போ அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் ஆர்கேட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கேட்டில் ஏதாவது ஒரு இன்புட் வந்து ட்ரூவாக இருந்தாலுமே வந்து அவுட்புட் வந்து ட்ரூ தான். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே அவுட்புட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 1 1 வரும். பைனரியில் 1 1 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிமலில் 3ன்ற வேல்யூ. உங்களுக்கு நீங்கள் கேட்ட ரிசல்ட்ஸ் வந்து மெஷினே வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் சின்ன கான்செப்ட்னா நீங்கள் பார்த்தோன்னா புரிஞ்சிருச்சு, நம்ம இதே பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதே வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் மெஷின் வந்து என்ன ஆகாது, கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் என்ன கொடுத்தாலுமே வந்து அது ஃபுல்லாகவே மெஷின் எவ்வளோ ட்ரான்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ நம்பர்ஸை உங்களால் என்ன பண்ண முடியும், அதனால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ணி உங்களுக்கு தர முடியும். இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அவ்வளோதான். அடுத்து வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இது வந்து ஒரு பாப்புலரான லாங்குவேஜ். இப்படி நிறைய லாங்குவேஜ் கண்டுபிடிக்கும் போது தான் சின்ற ஒரு லாங்குவேஜ் வந்து கண்டுபிடிச்சாங்க. சி வந்து ரொம்ப பாப்புலரான லாங்குவேஜ். இது வந்து யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டிங்கன்னா டென்னிஸ் ரிச்ன்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து 1972ல மைக்ரோ கண்ட்ரோலர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லாங்குவேஜ்ன்றதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதோட ஸ்ட்ரக்சர் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து பேசிக்காக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கு அதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜ் வந்துச்சு. அதான் C++, பைதான், ஜாவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சி நீங்கள் படிக்கிறது மூலியமா அடுத்த லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து ஈஸியாக கிராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்வேர்னு என்ன தெரிஞ்சிச்சு, சாஃப்ட்வேர்னு என்ன தெரிஞ்சிச்சு. இதை வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்பெடட் சிஸ்டம்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? ஆமாம். ஓகேங்களா? ஏன் வந்து இப்படி கம்பைன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கம்பெனிக்காரங்க நான் மைக்ரோ கண்ட்ரோலர் தயாரிக்கிறேன் அப்படின்ட்டு எடுப்பாங்க. இன்னொரு சில கம்பெனிஸ்காரங்க என்ன பண்ணீங்கன்னா, சாஃப்ட்வேர்ஸ் நான் எழுதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி
அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ 2 பேரோட ஒர்க்கும் என்னது? தனித்தனி. இப்போ இவங்க சாஃப்ட்வேர்ல கொண்டு வந்து இவங்க மைக்ரோ கண்ட்ரோலர் போட்டாங்கன்னா, அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இது 2ம் ஒர்க் ஆகும்னா, ஒரு சின்ன கான்செப்ட் வந்து இங்க இடிக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்றாங்க? இங்கிலீஷ்ல வந்து எழுதுறாங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் புரியுறது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். இது 2ம் கம்பைன் பண்றதுக்கு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தேவை. அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோகிராம்லேருந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மாரி ஒரு லாங்குவேஜா மாத்தி கொடுக்கும். அது எப்படி பண்ணுதுன்னு பார்த்துடலாம். இப்போ நீங்க இங்கிலீஷ்ல கோட் எழுதுறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து அது எங்க போகும்னு கேட்டீங்கன்னா, கம்பைலர் டூ கன்வெர்ட் அசெம்பிளி லாங்குவேஜ். இது வந்து அடுத்த லெவல் ஆஃப் லாங்குவேஜ். இது வந்து மூவ் ஏ, பி, சி, டி அப்படின்றது வந்து ஒரு சின்ன புரியிற மாரி லாங்குவேஜஸா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து அடுத்து என்ன பண்ணும்னா, அசெம்பிளருக்கு அனுப்பும். அசெம்பிளர் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஜீரோஸ், ஒன்ஸா மாத்தி கொடுக்கும். அதுதான் மெஷின் லாங்குவேஜ். அடுத்து லிங்கர் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு லிப் ஃபைலா மாத்தும். இது எல்லாமே ஒரு ஃபைல் ஃபார்மேட். அதுக்கப்புறம் ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஃபைல். இது வந்து ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல தான் இருக்கும் கம்ப்ளீட்டா. இப்ப என்ன ஆகும்? நீங்க எழுதுற இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாமே ஜீரோஸ், ஒன்ஸா மாறிடுச்சு. இது இப்போ மெஷினுக்குள்ள நம்ம போட்டா என்ன ஆகும்? நீங்க என்ன ப்ரோகிராம் எழுதுனீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த மெஷினும் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். அதான் கான்செப்ட். ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த மாரி நெறைய அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சோனே, நெறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ வந்து தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய கம்பெனிஸ் கூட பிக், லாம் அப்படி இது எல்லாமே வந்து கம்பெனிஸ் நேம். இது வந்து பிட் சைஸ். பிட் சைஸ்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க நெறைய என்ன சொல்லலாம்? எவ்வளோ நம்பர்ஸ் ஆட் பண்ண முடியும்? இப்போ நீங்க 2 நம்பர்ஸ் வச்சிருந்தீங்க. 0, 1 வச்சிருந்தீங்க. அதனால உங்களுக்கு 4 நம்பர்ஸ் கொண்டு வர முடிஞ்சுச்சா? இதே வந்து 4 பிட் வச்சிருந்தீங்கன்னா, உங்கனால என்ன பண்ண முடியும்? 16 நம்பர்ஸ் வந்து கொண்டு வர முடியும். இதே 8 பிட்ஸ் வச்சீங்கன்னா, 256 இந்த மாரி டபுள் ஆயிட்டே போகும் அப்படின்றத சொல்லலாம். இந்த மாரி அதிகப்படுத்துறது மூலியமா அவங்களோட அப்ளிகேஷன்ஸும் வந்து அதிகமாகும். இதே மாரி கம்பைலர்ஸும் என்ன பண்ண முடியும்? இந்த நம்பர்ஸ் இந்த 0, 1க்கு தகுந்த மாரி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கம்பைலரும் நம்மளால டிசைன் பண்ண முடியும். அதனால கம்பைலர்ஸோட இதுவும் என்னாச்சு? அவங்க டெவலப் பண்ணிட்டே போனாங்க. ஓகே. நம்ம இப்போ எம்பெடட் சிஸ்டம்ஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம். எம்பெடட் சிஸ்டம்ஸ் வந்து நெறைய இடத்துல வந்து பயன்படுத்துவாங்க. அதில ஒண்ணு தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமோட்டிவ். ஆட்டோமோட்டிவ்ல உங்களுக்கு ஒரு கார்ல எடுத்தீங்கன்னா 80 டூ 90 இசியூஸ் வந்து இருக்கும். இசியூஸ்னா ஒண்ணுமே இல்ல. மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ எதுக்காக அவ்வளோ இசியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாமே இதில வந்து தனித்தனி யூனிட்டா பிரிச்சிருப்பாங்க. இப்போ கேமராவ மானிட்டர் பண்றதுக்கு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். அதே மாரி லேடார்ல இருந்து வர இன்புட்ட மானிட்டர் பண்றதுக்கு இங்க ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். அதே மாரி டிரைவர பார்க்கறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மாரி எல்லாத்துக்குமே தனித்தனி மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சிருப்பாங்க. இதில எல்லாமே வந்து அதுக்கான ப்ரோகிராம்ஸ வந்து ஃபிளாஷ் பண்ணுவாங்க. இப்ப கேமரானா, அதுக்கு வந்த இன்புட்ஸ வச்சு என்ன டிசிஷன் எடுக்கணுன்றத இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்லயும், ரேடார்ல வர இன்புட்ஸ வச்சு என்ன டிசிஷன் எடுக்கணுன்றத இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்லயும் வந்து ஃபிளாஷ் பண்ணி அவங்க வந்து இன்டகிரேட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா, இத விட அதிகமா வந்து இசியூஸ வந்து பயன்படுத்துவாங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இன்ஜினுக்கு குடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர், ஃபியூல் இந்த மாரி இன்புட்ஸ்லாம் குடுப்பாங்க. இது முன்னாடி வந்ததுலலாம் எப்படி இருந்துச்சுன்னா, மேனுவலா தான் வந்து வால்வ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாரி இருக்கும். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் மூலியமா ஆட்டோமேட் பண்ணி, டைமிங்க்கு இவ்ளோ செகண்ட்ஸ்க்கு இவ்ளோ ஃபியூல் போணும், இவ்ளோ ஏர் போணுன்றத வந்து அவங்க ஆட்டோமேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து மெடிக்கல்ல என்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு நார்மலான ஹியூமன்ஸ்க்கான பிரெயின். இதே மாரி அஃபெக்ட் ஆனவங்க பிரெயின் வந்து எப்படி இருக்குன்னு அப்படி கேட்டீங்கன்னா, இது 2யும் கம்பேர் பண்றது மூலியமாவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஷண்ட்ஸ் வந்து இவ்ளோ வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால வந்து கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஹோம் அப்ளையன்ஸஸ்ல நம்மகிட்ட இருக்கிற ப்ளூடூத், வைஃபை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்க்கு வந்து இன்புட் பண்ண முடியும். யூஸ் ஆஃப் ப்ளூடூத் சீரியல் மாடியூல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்க்கு இன்புட் குடுத்து, நம்ம வெளியில இருக்கிற ஹோம் அப்ளையன்ஸஸ வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். வித் ரிலே அந்த மாரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ வச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, எப்படி வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம்ஸ வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கத்துக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ, இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட அடுத்த வீடியோஸ்ல நான் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் மைக்ரோ கண்ட்ரோலர் சம்திங் லைக் 8 பிட்ல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் நான் சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி அதுல இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் சம்திங் லைக் ரேம், ரோம் இப்படின்னா என்ன? அதே மாதிரி சி லாங்குவேஜ்ல கொஞ்சம் ஒரு இஃப் அந்த ஃபார் லூப் அந்த வரையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட் இது ஒண்ணுமே கிடையாது. நம்ம ப்ரோகிராம் போடுறதுக்கான ஒரு இடம் குடுத்துருப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர். அதுதான் வந்து இந்த ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ, அத ஒண்ணு சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிமுலேஷன் சாஃப்ட்வேர். நம்ம ப்ரோகிராம் பண்ணத நம்மளுக்கு தகுந்த மைக்ரோ கண்ட்ரோலர். நான் 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இந்த சாஃப்ட்வேர்ல சூஸ் பண்ணிட்டு, நான் இந்த ப்ரோகிராம் என்ன பண்ண முடியும்? இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர்லயே ஃபிளாஷ் பண்ணி என்னால அவுட்புட் பார்க்க முடியும். இத ஒண்ணா நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ, அத வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து ப்ரோகிராம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். என்னோட அடுத்த வீடியோஸ்ல நான் வந்து எப்படி வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சூஸ் பண்றது, எப்படி வந்து அத வந்து ப்ரோகிராம் பண்ணலான்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு பிராக்டிகலா அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா
என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோஸில் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.